ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம் 2026 வந்த மெர்சி படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2030 கிட்ட காட்டுறாங்க. அப்போ கவர்மெண்ட் மெர்சி கோர்ட் அப்படின்னு ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இது ஒரு ஏஐ பேஸ்டு சிஸ்டம். ஃப்யூச்சரில் க்ரைம் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, குற்றவாளிகள் அதிகமாகிட்டாங்க. இதுக்காக மனிதர்களை ஜட்ஜாக போட்டோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுது, நிறைய கேசஸ் கம்ப்ளீட் ஆகாமல் நிற்கிது. இதுக்காக கொண்டு வந்த சொல்யூஷன் தான் மெர்சி கோர்ட்டு. இது ஒரு ஏஐ ஜட்ஜு மூலமாக இயங்குது. இந்த கோர்ட்டில் குற்றவாளிகளுக்கு 90 நிமிஷம் கொடுப்பாங்க. அந்த 90 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அந்த குற்றத்தை செய்யலை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அவங்க குற்றம் செஞ்சதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜை குறைக்கணும். அப்படி இல்லை அதுக்கு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள 90 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஏஐ கொன்னுடும். இந்த சிஸ்டத்துக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணவர் தான் படத்தோட ஹீரோ. அவர் ஒரு டிடெக்டிவாக இருப்பார். ஆனால் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரில் உட்காந்துருக்கிறது நம்ம ஹீரோ தான். அவருக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னே புரியலை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, தன்னோட மனைவி இறந்து போனதாகவும் அவங்கள கொன்னது இவர் தான் அப்படின்னு கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு 90 நிமிஷம் இருக்குது. அதே போல் அவருக்கு நிறைய அக்சஸும் இருக்குது. சர்வேலன்ஸ் வீடியோஸு, ஃபோன் ரெக்கார்டு, சோஷியல் மீடியா, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவரால் பார்க்க முடியும். அதுக்கான சப்போர்ட் உண்டு. ஃபஸ்ட்டு ரொம்ப குழம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் நிதானிச்சு எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவிடன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த கேஸோட முடிவில் என்னாச்சு, 90 நிமிஷத்துக்குள்ளே அவர் குற்றவாளிகளை நிரூபித்தாரா, இல்லை நிரூபிக்க முடியாமல் இறந்து போனாரா அப்படிங்கிறதான் மிச்சப்படம். செமையான த்ரில்லர் மூவி தான். அந்த கேஸை அவர் அக்சஸ் பண்ணுற விதம், அவர் கிடைக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அந்த ஏஐ பண்ணுற ஹெல்ப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் சஸ்பென்ஸை உடைக்க விரும்பலை. ஸோ படத்தை நீங்களே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வியூவர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஹாலிவுட் தமிழ்.